ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் தமிழ் சேனல். இன்றைக்கி மஷ்ரூம் கிரேவி தான் சூப்பராக செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இதனோட டேஸ்ட் வந்து கறி கிரேவி டேஸ்ட்டில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 400 கிராம் வந்து மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு நம்ம அப்படியே தொடச்சி எடுத்துக்கலாம். இல்லைனா அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த பட்டன் மஷ்ரூமை அப்படியே நம்ம கட் பண்ணியாச்சு. இதே மாதிரியே வந்து 400 கிராமையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். இது வந்து பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு தான் போதும். பெரிய வெங்காயம் வந்து 2 பெரிய வெங்காயம், இல்லைனா மீடியம் சைஸில் ஒரு 4 வெங்காயம் வந்து ரஃபாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10-15 பூண்டு பல், நல்ல பெரிய துண்டு இஞ்சி, ஒரு 6-7 முந்திரி பருப்பு, கொஞ்சோண்டு தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீறி வச்சுருக்கேன், தக்காளி பழம். இப்போ ஒரு பேனில் வந்து பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் அப்படியே நல்லா உருகட்டும். உருகினோடனே நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மஷ்ரூமு, அதை போட்டு நம்ம வதக்கணும். ஏன்னா மஷ்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதமாக இருக்கும், அது தண்ணி விடும். அதனால் நம்ம வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் செய்யும் போது இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் பாருங்கள், வதக்க பார்த்திங்கன்னா தண்ணி வந்துகிட்டே இருக்கும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம தண்ணியே சேர்க்கல, இருந்தாலும் தண்ணி விடுது பாருங்கள். இது நல்லா சுண்டட்டும், அது வரைக்கும் அது அப்படியே வதங்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, முந்திரி பருப்பு, வெங்காயம், கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நம்ம பெருஞ்சீரகம், இது எல்லாத்தையுமே அப்படியே பச்சையாக வதக்காமல் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். தக்காளி வந்து அரைக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி மழை பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம், 4 லவங்கம், ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டும் வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் சுருங்கி இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். மஷ்ரூம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே பேனில் ஒரு குழி எண்ணெய் ஊற்றிட்டு தாளித்து விட்டுருங்க. அப்படியே இந்த மசாலா போட்டு 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச அந்த வெங்காய விதையுமே போட்டு நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலை வந்து போட்டுக்கலாம். எல்லாம் பச்சையாக அரைச்சி நம்ம சேர்க்குறனால கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடணும். இல்லைன்னா அந்த ஸ்மெல்லு நல்லா இருக்காது சாப்பிடும் போது. ஒரு 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ அந்த தக்காளி பழம், நான் 3 தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். அப்படியே பாருங்கள், அப்படியே தலைன்னு நல்லா வதங்குது. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விடுவோம். பாருங்கள், தண்ணியெல்லாம் நம்ம எதுவுமே ஊற்றலை, தானாக வந்து அப்படியே பிரிஞ்சு வரும். இதை அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா காஷ்மீர் சில்லி கூட கலருக்காக சேர்த்துக்கலாம். பாருங்கள், அப்படியே நல்லா வதங்கிடுச்சு. அந்த பட்டர்லாம் அப்படியே லைட்டாக மேலே வருது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாலாம் அப்படியே நம்ம போட்டு வதக்கி விடுவோம். இப்போ பாருங்கள், இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூளை வந்து கூட்டவோ குறைச்சவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், உப்பு கூட நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நிறையெல்லாம் தண்ணி ஊற்றிக்காதீங்க. கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் இந்த கிரேவி வந்து நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், அப்படியே எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேணுன்னா இன்னும் ஒரு 1/2 டம்ளர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு உப்பு காரம் எல்லாமே இந்த ஸ்டேஜில் பார்த்துட்டு நம்ம மூடி வச்சிடணும். நல்லா கொதிக்குது, மூடிடுங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும். அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் எல்லாமே நல்லா போட்டோம். அப்படியே அந்த பட்டர் வந்து உருகி மேலே வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கட் பண்ணி வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா மஷ்ரூமை, அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே வந்து மஷ்ரூம் வந்து வெந்துருச்சு. போட்டிருக்க மசாலாவும் அந்த பச்சை வாசனெலாம் போயிடுச்சு. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஷ்ரூம் வந்து நல்லா அந்த கிரேவியில் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5-6 நிமிஷம் கழித்து நம்ம பார்ப்போம். வதக்கி விடுங்க நல்லா. தண்ணி வந்து நம்ம நிறையா சேர்க்காதனால அடிப்பிடிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு கொதிச்சோன்னா அப்படியே மூடி விட்டுடலாம். ஒரு 5-6 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்படியே கமன்னு வாசனையாக இருக்குது. அப்படியே அந்த பட்டர்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி தழை இருந்தால் கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கிக்கலாம். நான் கொஞ்சம் வந்து பட்டர் வந்து சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் பட்டர் போடும் போது அந்த சுவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை சாதம், சப்பாத்தி, தோசை, பூரி, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து பூரி தான் போட்டிருக்கேன். பசங்க பூரிக்கு வந்து செஞ்சு தர சொன்னாங்க. அதை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே கறி கிரேவி மாதிரியே இருக்குது பாருங்கள். நம்ம சேனலில் மஷ்ரூம் வச்சு நிறைய வெரைட்டி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் பாருங்கள். மஷ்ரூம் பிரியாணி, மஷ்ரூம் குருமா, மஷ்ரூம் கிரேவி, மஷ்ரூம் வறுவல் எல்லாமே போட்டிருக்கேன். இதேவோட அளவோடு செய்து பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். இப்போ அப்படியே இலையை போட்டு நம்ம பரிமாறிட வேண்டியது தான். அந்த வச்சு இலை போட்டாச்சு. 2 பூரி சுட கொண்டு வந்து வச்சாச்சு. அதே மாதிரி அந்த மஷ்ரூம் கிரேவியும் வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா பசங்க சாப்பிட்டுட்டு அப்படியே சூப்பராக மட்டன் கிரேவி மாதிரியே இருக்குமான்னு சொன்னாங்க. பாருங்கள், அப்படியே கமன்னு வாசனையாக இருக்குது. பார்க்கும்போதே அப்படியே எடுத்து சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது. சண்டேனாலே ஏதாவது ஸ்பெஷல் வேணும் இல்லையா. மதியத்துக்கு நான்வெஜ் தான் செய்வோம். காலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெஷலாக பூரி, சப்பாத்தி, குருமா அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்கிறது. இதே மாதிரி உங்கள் பசங்களுக்கும் செய்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் என்ன இன்றைக்கி காலையில் டிஃபனுன்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.